ஒரே காஸ்டியூம் அங்க கட் பண்ணி இங்க வந்திருக்கோம். எங்கேயும் இல்ல. So welcome to another episode of DD Atrocities. யா வாங்க. எங்கனா அக்வாரியம். இப்போ எங்க வந்திருக்கோம்னா துபாய் அக்வாரியம். இந்த அக்வாரியம் வந்து எங்க இருக்குன்னா துபாய் மால்லையே இருக்கு. துபாயிலே தான் இருக்கு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் இவ்வளோ கேவலமாக கவுண்டர் தராதடி. துபாய் மாலில் இருக்கு. ஸோ அது வந்து நான் அங்கே தெரியுதுல அந்த ப்ளூ அங்கே தான் நான் கிட்ட போய் காட்டுறோம். ஆமாம், மீன் இருந்தால் தான் அக்வாரியம் அது. ஓகே, ஸோ உள்ளே போய் பார்ப்போம். வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். இன்னொரு தடவை சொன்னேன்னவா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஒரே தொட்டில மீனை போட்டு குளிப்பாட்டி அதான் பார்த்துட்டு மீன் அப்படியே. ஒரே தொட்டியா? அது எவ்வளோ பெரிய தொட்டி தெரியுமா? ஆக்சுவலாக இது வந்து வேர்ல்டுலேயே 14th பிளேஸில் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து விஜய் சேத்து போட்டிருப்பாப்ல, சைனாவில் இருக்குது. ஆக்சுவலாக அதில் போய் பாருங்க கைஸ். நாங்கள் இந்த 14th பிளேஸ் வர்றதுக்கு எங்களுக்கு வந்து 9 வருஷம் ஆயிருக்கு. நாங்கள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும்னா இன்னொரு 10-15 வருஷத்தில் சைனாக்கில் போய் பார்த்துருவோம். அப்படி கிடையாது, அதுக்குள்ளே துபாயிலே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடும். அதனால அதை போய் ஈஸியாக பார்த்துருவோம். உள்ளே போய் இதோட ஃபீச்சர்ஸு, இதோட அந்த இதெல்லாம் சொல்கிறேன். ஆமாம், அப்கிரேட்லாம் சொல்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து டிக்கெட் எடுக்காதீங்க. ஒன்று ஆன்லைன்லேயே டிக்கெட் போட்டுருங்க, அதான் நல்லது. ஆமாம், இப்போ தான் சுட சுட அடி வாங்கிட்டு வந்தோம். இன்பமாக இருக்குது. இங்கே போட்டிங்க அப்படின்னா அங்கே போட்டிருக்க அந்த ப்ரைஸ், அதாவது கிட்டத்தட்ட 280 ரூபா வருது பேசிக்காக என்ட்ரி ஆகிறதுக்கு. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் போய் போட்டிங்க அப்படின்னா 169 அவ்வளோதான் வருது ஒரு ஆளுக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30 திராம்ஸ் 40 திராம்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மோத்தி நானும் இப்போ தான் சுட சுட செருப்படி வாங்கி ஆன்லைனில் டிக்கெட் போட்டு இப்போ க்யூவில் நிற்கிறோம். எவ்வளோ போய் பார்ப்போம். இவ்வளவு பெருசா இருந்ததுன்னா புலியோட பள்ளி எவ்வளவு பெருசா இருக்கும். இங்கே வா, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது வந்து கஷ்டமான பேராக இருக்கிறனால நான் வந்து படிக்கலை, நீயே படித்து தெரிஞ்சுக்கோ. ஆனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட 30,000 கரெக்ட் தானே? குயிட்டர் ஃபிஷ் இங்கே போய் இங்கிலீஷ் நீ சூப்பர் மணி கலக்கிற சந்திரோ. இங்கே வந்து என்னை சொல்ல விடவே மாட்டேல, நீ நல்லா இரு. நீ நான் படிச்சுட்டு வந்து எதையுமே சொல்ல விட மாட்டேங்கிறாளுங்க. அப்புறம் நான் என்னத்துக்கு படிச்சுட்டு வந்து நினைக்க தெரியல. இங்கே வந்து கிட்டத்தட்ட 30,000 அனிமல்ஸ் இருக்கும், அக்வாட்டிக் அனிமல்ஸ். அதே மாதிரி கிட்டத்தட்ட 10,50,000 லிட்டர் தண்ணி இருக்கும் இதில். 10,50,000 லிட்டர். அவ்வளோதான் நான் படித்தேன். நான் படித்த சிலபஸ்லேருந்து கேள்வி கேள்றானா, அதை விட்டு வெளியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவள் இன்னும் அந்த ஷாக்லேருந்தே வெளியே வரல. உள்ளே வந்த உடனே இந்த லெங்க்த்தை பார்த்தா என்ன இவ்வளோண்டு தான் இருக்கு அப்படி, என்ன இவ்வளோண்டு தான் இருக்குது அப்படின்னா அதோட அவள் ஷாக் ஆகிட்டான். இல்லை மேலே எங்கேயா கூப்பிட்டு போவாங்க, வா போவோம் வா, நம்பிக்கை தான். அதே காசுல இல்லை, எக்ஸ்ட்ரா 50 ரூபா. அவள் தலை தெரியுறது பாரு, தெரியாமல் வந்துட்டேன் உள்ள. பாரு மோத்தி பாரு, வாழ் வாய் வாழ் வாய் பாட்டு பாடு. இது அங்கே ஒருத்தர் தூங்குறான் பாரு, டேங்க் கிளீனர். எப்படி குளிக்க மாட்டாங்க போல அந்த மீன், எவ்வளோ அழுக்கா இருக்கு. இது என்ன மீன் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அது வேற நம்மளே பார்க்குது. என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன். இந்த டனல் வியாபாரம் ஆகாதப்பவே நினச்சிருக்கணும்டா மோட்டி. நம்ம இவ்வளோ பெருசாக பக்கத்தில் போகுது அப்படின்னு என் பொண்டாட்டி நகையெல்லாம் அடக்க வச்சு கூட்டிட்டு இப்படி ஆயிடுச்சேடா. 250 ரூபாய்க்கு ஒரு மாதமே வாங்கியிருப்பா காய்கறியை. ஏமாப்பா பின்னாடி பேர் அதை அடிச்சு போட இங்கிட்ட வந்துரு. அவங்களே பார்க்குறவங்களே நினைப்பாங்க இவன் வந்ததுலேருந்து இந்த ஒரே மீனை தான் சுற்றி நாங்களும் வந்ததுலேருந்து அந்த ஒரு மீனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கூட பரவாயில்ல மீனை பார்க்குறேன், அண்ணாந்து எதை பார்க்குறான்னு இவனுக்கே தெரியல. ஆமாம், டேங்குக்குள்ளலாம் இறங்குறாங்க. அது நம்மளே மாதிரி காசு கொடுத்தாவா? எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா பின்னாடி பேர் கடிச்சு வச்சிரும்.
4-5 கண்ணாடி. 4-5 கண்ணாடி. அந்த சுறா மட்டும்தான் கொடுத்த காசுக்கு ஒழுங்காக நீந்துது, பாக்கி எல்லாம் அது மேனிக்கு நீந்திட்டு இருக்கு. அதுலேயும் இவன் இருக்கான் பாரு, இந்த அழுக்கு மூட்டை எதுக்கு இந்த தொட்டிக்குள்ளே இருக்கானே தெரில, சும்மா படுத்துருக்கான். இங்கே ஒருத்தன் வெளியே போடா. அந்த ஒரு பெண் உருவத்தில் ஒரு மீன் வரும். பெண் உருவத்தில் என்ன மீன் வரும்? பெண் உருவத்தில் அங்கே பேர் பேன் மாதிரி தான் ஒரு மீன் வரும். அது மீன் இல்லை, அது கடல் கன்னி. கடல் கன்னியா? பண்ணி மாதிரி பேசாத. கொடுத்த 50 ரூபாய்க்கு இதுதான் காட்டுவாங்க. சரி, 150 ரூபாய்க்கு திராம்ஸ்க்கு இதுதான் காட்டுவாங்க. அதுக்காக நீ கேட்குற மாதிரிலாம் பொம்பளை காட்ட முடியாதுங்க. இங்க பேர் இது கடல், இது கன்னி. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இப்போ எதுக்கு அந்த பாட்டு பாடுற? வந்துச்சு, தோணுச்சு, அடிச்சு போட போங்க. கொடுத்த 150 ரூபாய்க்கு ரசிக்கிற வழியை பாருடி, வந்தலேருந்து புலம்பிக்கிட்டு இருக்க. நீ இனிமே வெளியே வான்னு சொல்லுங்க பாரு, எப்படி அழகா இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. என்ன தியான நிலைக்கு போயிருச்சு? அதுக்கு அந்த வாய் மூக்கெல்லாம் வச்சு திட்டினா இவங்க வந்துட்டாங்க. அப்படிதான் பேசுவேன், இவங்க வேற வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து தியான நிலையில் இருக்க மீன்கள். நீங்கெல்லாம் ஒரு ஆளுங்க, நீங்க பாக்குறீங்க நான் நீந்திக்கிட்டே இருக்கணுமா? முடியாது, போங்கடா அப்படின்னு படுத்துருச்சு அந்த மீன். வேற எங்கேயோ போகுதுடி, வா பார்ப்போம் எங்கே தான் கூப்பிட்டு போகிறான் என்று பார்ப்போம். வேற எங்கேயாவது போகுது. அதே வந்து பானைதாங்க, ஆனால் பெருசாக கூட்டிகிட்டு வந்து இந்த சைடு பாரு. ஒரே நீ மட்டும் ஒரே சோறு குக்கரு பானை மாற்றி மாற்றி வைக்கிற, நான் திங்கலையா? அது மாதிரி தான் அவங்களும். இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்தலாம். கொஞ்ச நேரத்தில் நீ துபாய் அக்வேரியம் நடத்துகிறவங்களே கெட்ட வார்த்தையில் திட்டல. அப்படிலாம் இல்லை, நான் நடத்துறவங்கள நான் என்ன காந்து கொண்டும் நான் வந்து திட்டல. அப்புறம் ஐயோ இதோட முடிஞ்சிருது, 200 ரூபாய் எதுனால அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர இதுக்கு மேலே போகணும். அப்படி சொல்லவே இல்லை. இப்போ மேலே போய் அவங்க வந்து ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி நிறுத்திடுவாங்களாம். உனக்கு எப்படி இருக்கும்? இங்கேயும் ஒன்றும் இல்லை, நீங்கள் கீழே பார்த்தா அதே தொட்டி தான் நாங்கள் இங்கேயும் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே செகண்ட் ஃப்ளோரில் வந்தால் மேலேயும் அதே டேங்க் தான் கட்டி விட்ருக்காங்க, ஆனால் கொஞ்சம் வேறு மீன் ஓடுது. அதுக்குள்ளே சுற்றிட்டு உள்ள வெளியே வரலாம். அங்கே வச்சுருக்காங்கடே, நம்ம தப்பாக பேசிட்டேடி. அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே சார். ஐயோ இங்கே தான் இருக்கு. அது பேர் நீர் நாய், கடல் பண்ணி இல்லை மக்களே. இவன் தான் கடல் பண்ணின்னு சொல்லி தந்தான். கடல் பண்ணி எங்கடா இருக்கு? நீர் நாய். சீல் இல்லை, சீல் வேற, இது வேற. வாட்டர் எக்ஸிபிட். வாட்டர். இதுக்கு தமிழில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. மோத்தி வந்து நீர் நாயா இருந்தால் பரிசு தருவான். நம்ம இதுக்கேற்ற மாதிரி மிடாஸ் சிச்சைல்டு அது இங்கே தான் இருக்குது. ஸோ மிடாஸ் சிச்சைல்டு.
நம்ம பேசுறது காது கேக்குது போல. ஆமையிலே வித்தியாசமான மண்டகிங்க ஆமாங்கோ. அந்த புலி படத்துல வந்த மாதிரி காது அது அப்படிதான்டா அது அப்படிதான் போட்டிருக்கானுங்க. காரி துப்பிச்சு என்ன பண்றது? புலி படத்துல வர மாதிரி காரி துப்புமா? ஏன்னா மண்டை பாரு ஒரு மாதிரி வீங்கி ஒரு மாதிரி அகோரமா வயசான மாதிரி இல்லைங்க. வாங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஓடே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஆமையர்களை ஒரு வாய் தான் அங்கே பேர் குழந்தை மேனிக்கு போகுது. என்ன தொண்டை வரைக்கும் குடல் வரைக்கும் தெரியுது. அது மூடிதான் இருக்கு. அது மூடிடுச்சு. பென்குயின்ஸ் பார்க்க வந்திருக்கோம். பென்குயின்ஸ் கை அங்க போறது நடந்து போகுது. And that one is a penguin encounter. That one where you will encounter the penguin live inside the பென்குயின் கேப்பை போட்ட திவு, பென்குயின் காவலியாக மாறிய திவு. எவ்வளோ தட் இஸ் 59? நோ நோ நோ. அது சொரிஞ்சிட்டு இருக்கு. அது சொரிகிற நேரத்தில் 1 இயரில் வர சொன்னேன். இங்கே ஒரு தூங்கி என்ன செத்துட்டானா தம்பிடே? கழுத்து வந்துச்சு. இங்கிலீஷ் படத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. தலையை தூக்கி நிக்கிற மலைப்பாம்பு. என்ன தியான நிலையில இருக்கா? யோகா பண்ணுது போல. யோகாவா? இதான் பாம்பாசனம். காட்டுக்கு நடுவுல பிரிட்ஜ் மாட்டி இருக்கோம் கைஸ். ஆமா கைஸ். மோத்தி இப்ப தலைகீழா நடப்பாரு. ஒன்றும் இல்லை, சும்மா காட்டுக்கு நடுவில் அப்படியே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த பிரிட்ஜில் போகிறது கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது கைஸ். ஆர்வமுடன் காத்து கொண்டிருந்த அந்த 250 கிலோ முதல்ல எப்படி நம்ம முதல்ல 750 கிலோ முதல்ல சாப்பாடுலாம் அவங்களே போடுவாங்க, இல்லைன்னா அதுக்குள்ளேயே மீன் இருக்குல்ல. அதுக்கு என்ன பக்கம்? ஒரு 4-5 முதல்ல இருந்தா விளையாடும். படுத்து சோம்பேறியா படுத்து. அதுங்க என்னடி விளையாடுமா? என்னடி பேசுற? முதல்ல பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அவங்ககிட்ட ஹஸ்கி டாக் அது முதல்ல விளையாடுறதுக்கு. ஆமா, டோன்னு ஆடும். ஒரு சின்ன திருத்தம் 750 கிலோ இங்கே படுத்திருக்கு, 500 கிலோ தான் அங்கே படுத்திருக்கு.
எனக்கு சொல்றது தெளிவா சொல்ல மாட்டியா? நான் எங்க இங்க நான் என்னத்த கண்டேன்? நான் என்னது கண்டேன். ஸோ இவன் வந்து அவன் தம்பி 500 கிலோ, இவன் அவங்க அண்ணன் 750 கிலோ. அப்படி நின்று நிக்கணும். மொத்தம் இது எத்தனை கிலோடா? எஸ்டிடி சொல்லுங்கவா. 750 கேஜிஸா? ஸோ இதோட வால் வந்து எங்கேயோ இந்த பக்கம் ஒரு 1/2 கிலோமீட்டர்லேருந்து ஆரம்பிக்குது. அவரு அசைங்க. நல்லா தூங்குதா என்ன பண்ணுது தெரியல. தோற வீடியோ எடுக்கறோம்ல தோற. ஏஞ்சிச்சின்னு வையேன் ஒரு வாய்க்கு இல்லை நீ. அசைதுடா. கொஞ்ச நேரத்துல நான் செத்துட்டேன் நினைச்சிட்டீங்கல்ல. நவருதிரி பல்லு பாரு, உன் கையளவுக்கு இருக்கு பல்லு மட்டும். 2000 years later. என்னப்பா முடிஞ்சிச்சு, அக்வாரியம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு நாள் மிகவும் சிறப்பாக அமைந்தது. இனிமையாக காலையில 10 மணிக்கு கிளம்பி மணி 5 மணி இன்னும் நாங்க வீட்டுக்கு போல. இப்பதான் வண்டி எடுத்திருக்கோம். இன்னொரு 1/2 hour ஆகும். ஆமா, ரொம்ப வருஷமா நான் வந்து வரவே இல்லை. ஆக்சுவலா பசங்க என் பாய்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கெல்லாம் கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருந்தாங்க. இங்க துபாய் மாலும் சரி புஜ் கலிஃபாவும் சரி போயிருந்தாங்க. ஆனால் ஃபவுண்டைன் யாருமே போனதில்லை. நாங்கள் வெளியே நின்று தான் பார்த்தோம். பட் இந்த தடவை உள்ளார போய் பார்த்தப்போ ஃபவுண்டைன் ஸ்டார்டிங்கில் நாங்கள் நினச்சோம் அந்த டனல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டு இருந்தோம். என்னடா 160 ரூபா கொடுத்துட்டு இவ்வளோண்டு தான் காட்டுறாங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன், என்ன சுத்தி மட்டும் விட்டுருவாங்களா அப்படின்னு. அப்புறமா தான் மேல செகண்ட் ஃப்ளோர் போனோம். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இருக்கிற அந்த பென்குயின்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. நல்லா அது விளையாடுறது அது. ஐயோ அம்மா. அதே மாதிரி அந்த கிங் கிராக் 750 கிலோவாமா தெரியல. 750 கிலோவா என்னன்னு தெரியல. அவ்வளோதான் இருக்குமா? நான் பெருசா ரொம்ப பெருசா இருந்துச்சு. நீங்க வீடியோல பாப்பீங்க. எடிட்டர் செத்த அந்த வீடியோ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணுவான்னு எனக்கே தெரியல. ஆமா, அங்கங்க குட்டி எல்லாம் குட்டி கிளிப் நிறைய இருந்துச்சு. நிறைய கிளிப் இருக்கு. எப்படியா அவன் எடிட் பண்ணி அந்த வீடியோ அது வீடியோ எடுத்து அனுப்பினாவும் சரி, இல்லன்னா எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணாலும் தெரியாது. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் எடுத்தோம். ஒருவேளை லெங்த் அதிகமா இருந்தா நிறைய கட் பண்ணிருப்பான். பட் ஆனா இல்லன்னா பாட்டு போட்டு இருப்பாங்க. ஆமா, துபாய் வந்தீங்க, துபாயில இருக்கீங்கன்னா அக்வாரியம் போய் பாருங்க. இது வந்து வேர்ல்ட்ல 14th இடத்துல இருக்கும் அந்த அக்வாரியம். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. பாய். நானும் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் மட்டும் பண்ணாம 29 ரூபாய்க்கு பொம்மை வேற பென்குயின் ஆசையில பென்குயினும் சேர்த்து வாங்கிட்டு நல்லா இருந்துச்சு இது பார்க்க. சரி, நீங்க ஒரு டிக்கெட்ல 40 ரூபாய் இருக்கு, அதனால ஒரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வாங்காதீங்க. வெளியில வாங்கினா இந்த பொம்மை 29 தான். அவன் வேணும்னே 40 ரூபா வச்சு 20 ரூபா நமக்கு லாபங்கிற மாதிரி காமிச்சு கடைசியில இதை வாங்க வச்சுட்டாங்க. இது வேற குல்லா போட்டிருக்கு, பேக் வச்சிருக்குன்னு கண்டதை சொல்லி வாங்கிட்டாவ. ஓகே, எப்படியோ கடைசியில அவங்க ஹாப்பினஸ் தான் நமக்கு வந்து முக்கியங்கிறதுனால இந்த 20 ரூபாவை நான் பெருசா நினைக்கல. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களில் நான் டிடி அட்ராசிட்டி மண்டபத்திரம். பாய்.